அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2024இல் சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்கர பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஜூன் மாதத்தில் சுக்கிர ஆதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 2024 மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறும் ஆனி மாதம் ஆரம்பம். ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகுதுங்க. ஜூன் மாதத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. இந்த மாதம் கலவையான பலன்கள் காணப்படும். எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடும் வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. உங்கள் தோற்றத்தில் மெருகு கூடும். உங்கள் மனதில் தெளிவு உங்கள் முகத்தில் வெளிப்படும். வரும் மாதங்களில் சொத்து தொடர்பான விஷயங்கள் ஒரு தேர்வுக்கு வரும். உடன்பிறப்புகளுடனான பிரச்சனைகள் தொடரும். இது உங்களுக்கு கவலை அளிக்கலாம். நீங்கள் எதிரிகளை வெல்வீங்க. உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது அனுகூலமான மாதம்தான். உங்கள் முன்னேற்றத்தில் அதிர்ஷ்டம் பெரும் பங்கு வகிக்கும். எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் காரணத்தினால உங்களின் மகிழ்ச்சி சற்று குறையலாம். உங்கள் வேலையில் நீங்கள் பற்றில்லாமல் இருக்கலாம். குழந்தைகளிடம் நீங்கள் உங்கள் ஈகோ மனப்பான்மையை காட்டுவீங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவீங்க. பயனுள்ள காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. என்றாலும் உங்கள் நிதி சுமையை கூடும். உங்கள் சொந்த ஊரில் இருந்து வேறு இடங்களுக்கு மாற விரும்புவீங்க. இந்த மாதம் உங்கள் மன அமைதி குறையலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது காதல், குடும்ப உறவு. உறவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கும் நபர்களால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. இது உங்கள் தனிப்பட்ட வாழ்வை பாதிக்கலாம். காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நேர்மை, வெளிப்படையான பேச்சு மூலம் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பெருகும். ஒரு சிலருக்கு புதிய உறவுகள் ஏற்படும் வாய்ப்பெலாம் இருக்குது. ஈகோ பிரச்சனை காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு உறவில் பிரிவுகள் கூட சாத்தியம். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஆழ்ந்த பிணைப்பு இருக்கலாம். மொத்தத்தில் இந்த மாதம் உறவை பொறுத்தவரை கலவையான பலன்களை நீங்கள் காணலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமை. இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை மிதமாக இருக்கும். உங்களுக்கு மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யலாம். தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. கடன் வாங்கும் கட்டாயம் ஏற்படலாம். பணப்புழக்கம் திடீரென்று அதிகரிக்கலாம். வீடு மற்றும்
ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் கிட்டும், பண வருவாய் இருக்கும். நீங்கள் இடமாற்றம் அல்லது முதலீடுகளை விற்கும் வகையில் செலவுகளை மேற்கொள்ள நேரலாம். பங்கு வர்த்தக விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் தொழில் கூட்டாளிகள் மூலம் பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அடுத்தது உத்தியோகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் உத்தியோக வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பழகணுங்க. மேலதிகாரிகள் உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையலாம். தொழில் நிபுணர்களுக்கு இந்த மாதம் சவாலான காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் இருந்தாலும் சக பணியாளர்கள் எதிரிகள் போல செயல்படலாம். பயமும் பதட்டமும் உங்களை ஆட்கொள்ளலாம். பணியில் வெற்றி பெற பயம் மற்றும் பதற்றத்தை கைவிட வேண்டும். மாதத்தின் கடைசி வாரத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அங்கீகாரம் கிட்டும். உத்தியோகத்தின் மூலம் உங்கள் பொருளாதார நிலை உயரலாம். இந்த மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் உத்தியோகம், தொழிலில் மேலதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தின் குறுக்கீடுகள் இருக்கலாம். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் மிதமான பலன்கள் கிட்டும் மாதமாக இருக்க போகுதுங்க. கூட்டாளிகள், நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலம் உங்கள் தொழிலை சிறப்படுத்துவீங்க, விரிவுபடுத்துவீங்க. இந்த மாதம் நீங்கள் புதிய கூட்டு தொழிலில் இறங்கும் வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. தொழில் யுத்திகளை மறுபரிசீலனை செய்யவும், தொழிலை விரிவுபடுத்த புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. தொழிலில் காணப்படும் சவால்கள் தற்காலிகமாக பயத்தையும் பதட்டத்தையும் அளிக்கலாம். அரசு அதிகாரிகள் மூலம் சிக்கல்கள் மற்றும் வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. கடந்த கால சந்தை பங்கீடு வீழ்ச்சியில் இருந்து இந்த மாதம் மீள்வீங்க. சந்தை பங்கை மீட்டெடுப்பதில் வாடிக்கையாளர் திருப்தி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தொழிலில் உங்கள் இலக்கு மற்றும் நீண்டகால கண்ணோட்டத்தை பொறுத்து உங்கள் செயல்பாடுகள் இருக்கலாம். அடுத்தது ஆரோக்கியம். இந்த மாதம் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம். குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை உங்களுக்கு இருக்கலாம். உண்ணும் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பராமரிக்க தொடர்ந்து எளிய உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். அடுத்தது மாணவர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. என்றாலும் கல்வி கற்கும்போது பொறுமை அவசியம். ஆசிரியர் மற்றும் வழிகாட்டுகளுடன் உறவு என்று வரும்போது கலவையான பலன்களை காண்பீங்க. புதிய நண்பர்கள் மூலம் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதனை தவிர்க்க வேண்டும். கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் ஒரு சில மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்க பெறுவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது, கல்வியில் சிறந்து விளங்க துர்கா பூஜை செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது சுபதேதிகள்னா என்னன்னு பார்க்கும் பொழுது 1, 2, 5, 6, 7, 8, 14, 15, 16, 17, 18, 26, 27, 28, 29 இதெல்லாம் சுபதேதிகள். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அசுப தேதிகள். 9, 10, 11, 19, 20, 21, 22, 23 இதெல்லாம் அசுப தேதிகளாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூன் மாத ராசி பலன்களில் தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.